இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் காதல் விஷயத்த நானே உங்க டாடி கிட்ட சொல்லிட்டு வரேன். சரச்சந்திரா, மிஸ்டர் சரச்சந்திரா, If you don't mind, நம்ம அப்புறமா பேசலாமா? கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஹாய். வாட் மிஸ்டர் சரச்சந்திரா, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி கேட்ப? ஏன்பா சரத்து, நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு வாய் இருந்தா போதும்பா. அதுக்கும் தைரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அது இருக்கட்டும். நான் சம்மதிக்கிறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். என் காலை கழுவி விடுறதுக்கு நீ ஒத்துப்பியா? டேய், என்னடா வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்க? உன் காலை எதுக்குடா நான் கழுவணும்? உன் பொண்ணு என்னை காதலிக்கிறாள். அதுக்கு நான் சம்மதிச்சா கல்யாணத்துல நீங்க தானே என் காலை கழுவி விட்டாகணும். சரத் மாமா, என் பொண்ணு பூமி உன்னை காதலிக்கிறான்ற கற்பனையில இப்படியே உன்னை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் நீ கடைசியில என் கையால கேவலமா அடிபட்டு சாக போறடா. கேவலமா சாகிறதுலாம் நாய் தான் சரச்சந்திரா, அது நீதான். உன் வளர்ப்பு பொண்ணு பூமி காதலிக்கிறான்னு நான் சொன்னா? நீ பெத்த பொண்ணு இருக்காளே நக்ஷத்ரா, அவ தான் காதலிக்கிறா. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? அன்னைக்கு உன் பொண்ணு சாக துணிஞ்சாலே அது எனக்காக. டேய், என் பிபியை ஏத்துறதுக்காகவே நீ தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க. நோ 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 நோ, தட்ஸ் நாட் மை கேரக்டர். நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா நீயே உன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாரு. நீ சொன்னது உண்மையா இருந்தா அவ இன்னைக்கே என் கையால செத்துருவா. அந்த வேலையை முதல்ல செய்ப்பா, எனக்கு ஒரு ஹெட்டேக் குறையும். அது மட்டும் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுட்டு என்னோட ஹெட்டேக்க போக்கிக்கிறேன்டா. எது உண்மைன்னு இப்பவே தெரிஞ்சுக்கிறேன்டா.